இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க, ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுத்துருக்காங்க திமுக. நீங்கள் எல்லாத்துட்டையும் ஃபோன் பண்ணி கேட்கலாம், புரிஞ்சுங்களா? அதிமுக 1000 ரூபாய் ஆவரேஜாக கொடுத்துருக்காங்க. எல்லா இடத்துலையும் காசு கொடுத்துருக்காங்க, புரிஞ்சுங்களா? காசு கொடுக்காத கட்சின்னு பார்த்தீங்கன்னா தாவேகா, நாம் தமிழர் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் வந்து காசு கொடுக்கல. இதுதான் இந்த இதை இப்போ இதுக்காக காசு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஓட்டுக்கு 2000 வச்சுக்கோங்க, 2 லட்சம் வாக்கு என்ன பார்த்துக்கோங்க, 40 கோடி ரூபாய், புரிஞ்சுங்களா? ஸோ பாக்கி எலெக்ஷனுக்கு ஒரு 10 கோடி ரூபா செலவு பண்ணியிருப்பாங்கன்னா 50 கோடி ரூபாய் ஆச்சு. 234 கோடி தொகுதிக்கு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா 10,000 12,000 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கான், புரிஞ்சுங்களா? ஒரு கட்சி, ஓகேங்களா? இது 10,000 12,000 கோடியா டிஎம்கே செலவு பண்ணுங்க, ஏடிஎம்கே செலவு பண்ணியிருக்கு, புரிஞ்சுங்களா? அதுக்கு சவால் விட்டு காசு கொடுக்காம மக்கள் ஓட்டம் வாங்கினது அதுவே வெற்றி சார், அதுவே வெற்றி சார், புரிஞ்சுங்களா? இன்னைக்கு வாங்கிட்டு காசை வாங்கிட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு தெரிஞ்சு நான் திருச்சி கிழக்கு தொகுதியை சேர்ந்தவன், வாங்கிட்டு ஓட்டை வாங்கிட்டு, ஓகேங்களா, எல்லாம் காசை வாங்கிட்டு எல்லாம் போயிட்டாங்க. அங்கேருந்து ஒரு பையன், நான் திண்ணையில் உட்காந்துருந்தேன், காலையில் ஒரே கும்பலாக இருந்துச்சு, நீங்கள் சொன்ன மாதிரி, ஓகேங்களா? ஒரே கும்பலாக இருந்துச்சு. போனாங்க அப்படின்னு போன பையன் சல்லுன்னு ரிட்டர்ன் வந்தான், ஓகேங்களா? ஃபுல் யூனிஃபார்மில் போயிருந்தான், ஐ மீன் விஜய் யூனிஃபார்மில் போயிருந்தான். திரும்பி வந்தான், என்னடா அப்படின்னு, இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு சட்டையை மாற்றிட்டு வந்தான், ஓகேங்களா? ஏன்டா வந்து சட்டையை மாற்றிட்டு போனால் நல்லா தாண்டா இருந்துச்சு அப்படின்னா, காசு கொடுத்தவன் பூத் வாசல்லே நிற்கிறானே அதனால வந்து சட்டையை மாற்றிட்டு போய் ஓட்டு போட்டுட்டு வரான், புரிஞ்சுங்களா? வந்து திரும்ப வெள்ளை சட்டையை மாற்றிட்டு வேற இடத்துக்கு போகிறான், புரிஞ்சுங்களா? இன்னொருத்தன் கொஞ்சம் கரடு முரடான ஒரு பையன், அவன் வந்து திரும்ப வந்து அதே மாதிரி சட்டையை, அவன் தான் பிரச்சனை பண்ணுறாங்களாமா, அங்கே இருக்கிறாங்களா, சட்டையை மாற்றிட்டு போக வேண்டியவனடா அப்படின்னு. நான் இருக்கட்டும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான்.